ஹலோ மக்களே! ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்கள பார்க்குறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் கொஞ்ச நாளாக வரல. வீட்டில் கொஞ்சம் ஃபேமிலியில் ஹெல்த் ப்ராப்ளம் அதனால் வர முடியல. அப்போ தான் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? அது என்னதுன்னா, நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், லவ்வர் இருக்கலாம், எல்லாருமே இருக்கலாம். ஆனால் கடைசியில் நமக்குன்னு ஒன்று இல்லை, நம்ம குடும்பத்துக்கோ நம்ம கூட பிறந்தவங்களுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபேஸ் பண்ணுறது தனியாக தான் இருந்து ஃபேஸ் பண்ணணும். அப்போது ரிலேட்டிவ்ஸும் வரமாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸும் வரமாட்டாங்க, லவ்வர்ஸ் யாருமே வரமாட்டாங்க. இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோன்னா, இவங்கெல்லாம் இருந்து எதுக்குடா, நம்ம வாழ்க்கையில் நம்ம தனியாக தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறோம். இவங்கெல்லாம் எதுக்கு அப்போ இருக்காங்கன்னு எனக்கே சத்தியமாக புரியல. இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, தனியாக தான் இருந்து இந்த பேட்டில் வின் பண்ணணும். சரிங்களா? அந்த லைஃபுங்கிற பேட்டில் தனியாக தான் இருந்து வின் பண்ணணும். தோற்றாலும் பிரச்சனையே இல்லை, சந்தோஷமாக தோற்றுட்டு போயிடலாம். ஏன்னா நீ தானே விளாண்டுருக்க, அப்போ நீ தோற்றுறதுல தப்பே கிடையாது. சரியா? யார் என்ன சொன்னாலும் கவலையே படாதீங்க.